நியாயமா? நீங்க 1,00,000 ரூபா கொடுங்க. முதல் முதல் போடுங்க. முதல் பத்தாக்குறையா இருக்கு. முதல் பத்தாக்குறையா இருக்கா? என்னப்பா சோடா கம்பெனி வச்சிருந்தேன்ற அப்புறம் பத்தாக்குறையா இருக்கு. தானே வச்சிருக்கேன். கொஞ்சம் டபுள் பண்ணணும். என்ன டபுள் பண்ணுவீங்களா? பாட்டில் வீட்டில் எல்லாம் வாங்கினேன். எல்லாம் வந்து 1,00,000 ரூபா வேணும். எப்பா என்னப்பா என்கிட்ட காசு இல்லாத நேரத்தில் கேட்டுக்கிருக்க 1,00,000 ரூபா எடுக்கிறீங்க திடீர்னு. நீங்க கொடுக்கலாம். கொடுக்கலான்டா இப்போதைக்கு பணம் கொஞ்சம் டைட்டா இருக்குல்ல, எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு பிறகு 1,00,000 ரூபா பிறகு கொடுங்க. ஒரு மாசம் முன்னாடி கேட்டிருந்தாலும் எப்படியோ ரெடி பண்ணி நம்பி கொடுத்துருப்பேன். இப்போ தான் தேவைப்படுது. எனக்கு பத்தாக்குறை வந்துருச்சு. உங்க மாதிரி ஆளு முக்கியமான ஆளுகிட்ட கேட்டா பழிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில கேட்குறான். சரிப்பா அண்ணன்கிட்ட கேட்டு கூட என்னன்னு பார்த்து அடுத்த மாசம் ரெடி பண்ணி கொடுப்பான். சரிப்பா. சரி சரி கேட்டு அப்புறம் அண்ணனை கேட்டு என்ன வேணாம்டாருன்னா என்ன சொல்றது? கேட்குறீங்க. என்கிட்ட கொடுக்க நான் தானே கொடுக்கணும். நீங்க தான் எனக்கு வாடகை போறீங்க. நான் தானே பொறுப்பு. சரிப்பா அது மேலே வேற போது அவன். சரி சரி இப்போதைக்கு வந்து இப்போதைக்கு எல்லாம் இந்த டைட்டா இருக்கு. இப்பெல்லாம் இங்கே கிடைக்காது. செலவு காசு இல்லை, ஒன்றும் இல்லை. வேலையும் கம்மியாகி போச்சு. அதாச்சும் உங்களுக்கு அடுத்த மாசம்டா ரெடி பண்ணி தரேன். அவசரமா வேணும். அவசரமா கிடைக்கிறது கஷ்டமாப்பா. அப்பயே பொண்டாட்டி 20 ரூபாய்க்கு மேல தரமாட்டேன்னு. நீங்க நினைச்சா கொடுக்கலாம். நம்ம நினைச்சா கொடுக்கலாம்ட்டா இருக்கணும்ல. இருந்தா கொடுப்பேன். முதல்ல இருந்துச்சு கேட்டகிங் கொடுத்தேன். எதுக்கு இல்லையில பணம் இப்படியே சமாளிச்சு எனக்கு இந்த ஒரு வட்டம் உதவி செய்யுங்க. எப்ப அந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோமா? கேட்டுக்கப்பா. சரி கேட்டுண்டா நான் சரி சொல்லிச்சுன்னா அடுத்த மாசம் ரெடி பண்ணி தரேன். சரிப்பா. சரிப்பா எனக்கு அவசியம் வேணும். சரி அவசியமா கேட்குற. சரி அம்மாட்ட கேட்டு ரெடி பண்ணி தரேன். நீ சாயந்தரத்துக்குள்ள கொடுத்தீங்கன்னா நல்லது. அப்பா நீ சாயங்காலம் முடியாது. தயவு செய்து கேட்காத. இன்னும் ஒரு மாசம் ஆகாம ஒன்றும் பண்ண முடியாது. சடன்னா வந்துக்கிட்டு ஒரு மாசத்தை எனக்கு சடன் சாயந்தரமா கேட்டுக்கிறீங்க. 1000 ரூபா பெறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ வந்து சடன்னா கேட்டுக்கிறீங்க 1,00,000 ரூபா. நினைச்சா நம்ம நினைச்சா உண்மைதான். முதல்ல கிடைக்கும் நினைச்சா கொடுத்துக்கிருந்தேன். இப்போ நினைச்சாலும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. என்ன செய்யறது? 1000 ரூபா வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த மாதம் கிடைக்குமா? அடுத்த மாசம் அம்மாட்ட கேட்டு அம்மா என்ன சொல்லுன்னு கேட்டு உங்களுக்கு தரேன். ஏதாச்சும் பொறுப்பு வேணும்ல. பொறுப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியும்? பொறுப்பு தாரேன். பொறுப்பு தாரீங்களா? மனுஷனை காட்டி பொறுப்பு என்ன பொறுப்பு வேணும்? அது அப்போ அந்த காலம் உங்க மாதிரி காலத்தில் ஓடிச்சுப்பா. இப்போ யாருமே தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க. இருக்கு உங்களுக்கு திருப்பி சந்தோஷமா கொடுக்காம எனக்கு நம்பிக்கை. சரி நம்பிக்கை தான். சரி நானே சரி அடுத்த மாதம் அம்மாட்ட கேட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். சரிப்பா.